Hi guys, welcome back to my channel. நீங்கள் ரெகுலராக என்னோட சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வெட்டிங் சீரிஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் ஒன்று தான் இதுவும். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்களா, என்னோட கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கேரளாவிலேருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எங்களோட ரிசப்ஷன் பெரம்பலூரில் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ரிசப்ஷன், ஒன் அண்ட் ஒன்லி அங்கே நடக்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் எல்லாமே வந்து கேரளாவில் தான் நடந்தது. ஸோ அதனால் டிஎனில் ஒரே ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்கோம். அதுக்கு தான் வந்து எல்லோரும் கிளம்புறோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் சைடு இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஒரு டோட்டலி ஒரு 50 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் தான் இருந்தோம் ட்ரெயினில். என்னோட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 days கேப் இருந்தது இந்த ரிசப்ஷனுக்கு மொதல் நாள் தான் வந்து எல்லாரும் கிளம்பி போனோம். ஸோ எல்லாரும் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ரிசப்ஷன் எப்படி இருக்கும், அங்கே இருக்கவங்க சிலர்லாம் வந்து டிஎனுக்கு வராதவங்க ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. அவங்களாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அன்னைக்கு ட்ரெயினில் வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் இருந்தது. இவங்களோட தம்பிக்கு வந்து அன்னைக்கு பர்த்டே, அதனால் ட்ரெயின்லேயே கேக் கட் பண்ணலான்ட்டு கேக்லாம் வாங்கி ட்ரெயினில் வச்சு கட் பண்ணோம். யூஸ்வலாக வந்து நாங்கள் கொல்லம் டு திருச்சி போகிற ட்ரெயின், ஐ மீன் ரிட்டன் இங்கே கொல்லம்லேருந்து போகிற ட்ரெயின் வந்து எங்களுக்கு செம்ம போர் அடிக்கும். ஏன்னா மதியம் 12 மணிக்கு அந்த ட்ரெயின், செம்ம வெயிலாக இருக்கும், டயர்டாக இருக்கும், உட்காந்து போர் அடிக்கும். எப்படா வந்து 5:30 6 ஆகும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். பட் இந்த மாதிரி நான் வந்து ட்ரெயினில் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக போச்சு. எப்படி டைம் போனதுன்னே எங்களுக்கு தெரியல. இந்த 10 hours ட்ராவல் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப தூரமாகவும் எங்களுக்கு தெரியல. இப்பயும் ட்ரெயினில் உட்காந்து இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு, இல்லைன்னா நான் ஒரு 2 படம் உட்காந்து இந்த ட்ரெயினில் இந்த ஜேர்னியில் 2 படம் முழுசாக உட்காந்து. பட் இந்த தடவை நான் போனப்போ நான் வந்து ஃபோனே யூஸ் பண்ணலை. நான் அந்த வீடியோ vlog எடுக்கிறது தவிர நான் ஃபோனே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து சிரித்து பேசி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஜாலியாக இருக்கும். യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് പുനലൂർ തെന്മല വഴി തിരുച്ചിറപ്പള്ളിക്ക് പോകുന്ന ചെന്നൈ എഗ്മോർ എക്സ്പ്രസ് പുനലൂർ ജംഗ്ഷൻ 1ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിൽക്കുന്നു. യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് പുനലൂർ തെന്മല വഴി തിരുച്ചിറപ്പള്ളിക്ക് പോകുന്ന ചെന്നൈ എഗ്മോർ എക്സ്പ്രസ് പ്ലാറ്റ്ഫോം നമ്പർ 1ൽ നിൽക്കുന്നു. எப்படி ட்ரெயினில் சும்மா உட்காந்துருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிக்குங்கிறது தெரிஞ்ச அம்மாவும் தம்பி நல்லா பிளான் பண்ணி மைக்கும் ஸ்பீக்கரும் வந்து ட்ரெயினில் கொண்டு வந்தாங்க. அண்ட் கொல்லம் ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ண ஸ்பீக்கர் அது திருச்சி வர வரைக்கும் அதுக்கு வந்து ரெஸ்டே இல்லை, பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்பீக்கரை சுற்றி உட்காந்து பாட்டு பாடுறது, இப்படியே தான் வந்து போச்சு. அண்ட் ஃபுட்டெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வச்சு எல்லா ஃபுட்டையும் நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். யார் யார் எந்தெந்த வீட்டில் இருந்து எந்தெந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு எல்லாமே நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். Happy married life. Thank you. കുടുങ്ങി അവളെ നിർത്തണം, അവളെ പറയാ കാണാൻ വയ്യ. திருச்சி ரீச் ஆனதும் அங்கேருந்து எங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பெரம்பலூர் வந்தாச்சு. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் எங்களுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்தாங்க. எங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ்லாம் முன்னாடியே வந்து கேரளாவிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க வீட்டில்.
ഒന്നും കൂടെ പൊട്ടിക്കാൻ പറ്റും. ഒന്നുകൂടെ മിതിരടാ ഒന്നുകൂടെ പൊട്ടിക്കാൻ പറ്റും. മോമോ ഫോക്കസ് ലൈറ്റ് ഇട്ടോ ഫസ്റ്റ് ലൈറ്റ് ഇട്ടോ ഫസ്റ്റ് ലൈറ്റ് അതെയോ? തീർന്നല്ലേ മതിയല്ലേ എനിക്ക് അതല്ലേ വേറെ വിശന്നിരിക്കുവാണല്ലേ? തിരിച്ചു വെച്ചു കൊടുക്കാവോ? വൺസ് മോർ ബാഞ്ചോ കഴിഞ്ഞോ? കേറിയിട്ട് ലൈറ്റ് ഒന്നും ഇടട്ടെ. ആരെങ്കിലും അതിനകത്തുണ്ടാവോ? കേറ് 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 കേറാ കേറ് കേറ് ഒന്ന് കേറാവോ രണ്ടുപേരും? മധുവിതുരാവുകളിൽ അളിയ ചന്ദ്രതിരിയൊക്കെ ഉണ്ട് കേട്ടോ. എടാ ഇത് നമ്മള് നാട്ടിൽ ചെയ്യുന്ന സാധനമല്ലേ, ഇതെങ്ങനെ ഇവർ ഇവിടെ ചെയ്തത്? ആ കൊള്ളാലോ. இது வந்து எங்களோட ரிசப்ஷன் டே. நெக்ஸ்ட் டே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டுக்கு மாடியிலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஒரு 4-5 அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையிலேருந்து நிறைய பேர் எங்களை பார்க்க வந்ததுனால வீடியோ அன்றைக்கி எங்களால் ஒழுங்காக எடுக்க முடியல. ரிசப்ஷன் ஃபுல் வீடியோ வந்து ஒரு 40-50 மினிட்ஸ் லென்த் இருக்குது. அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. அதனால் சின்ன கிளிப்ஸ் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எல்லா ஃபங்க்ஷனும் நான் ஒரே வீடியோவில் நான் எடிட் பண்ணி போடவும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபங்க்ஷன் முடித்து வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12-12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கறி விருந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் நாங்களும் வந்து திரும்பி கேரளா கிளம்பிடுவோம். அண்ட் அன்றைக்கி ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்ததுனால என்னாலையும் ப்ராப்பராக வந்து வீடியோலாம் வ்ளாக்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருக்க முடியல. என்னால் முடிஞ்ச என்னென்ன ஃபுட்லாம் அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கங்கிறத மட்டும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து 2 நாளைக்கு வந்து இந்த கறி விருந்தெல்லாம் ரெடி பண்ணது வந்து எங்களோட மாமா தான். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க சென்னையில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து பெரம்பலூரில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்ப யோசிக்கலாம், என்னடா ஃபுட்டெல்லாம் வந்து கடையிலேருந்து ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆமாம், கடையிலேருந்து சமைச்சு, ஏன்னா வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை. ஸோ அதனால் கடையிலே இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாம். அண்ட் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து கேரளாவில் எல்லாருமே வந்து டிஎன் பிரியாணி வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க. 2 நாளும் வந்து அவங்க பிரியாணி கறி விருந்துங்கவும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஓகே காய்ஸ், இதோடு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.